நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். மாதுவுடன் இவர் இந்த வாரம் யாரு? அதாவது he is a legend, a living legend அப்படின்னு சொல்லலாம் ட்ரூ சென்ஸ்ல. அதாவது ஒரு சச்சின் டெண்டுல்கர் எடுத்தீங்கன்னா காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இளையராஜாவை எடுத்துட்டா இசை கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கண்ணதாசன் இருந்தா கவிதையின் ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒன்னொன்னு நம்ம பாராட்டுவோம். அந்த மாதிரி தன்னுடைய ஃபீல்டுல உச்சத்தை தொட்டவர் இந்த அவர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அதாவது நகைச்சுவையில உச்சத்தை தொட்டவர், அந்த நகைச்சுவையோட எவரெஸ்ட் அப்படின்னு கிரேசி மோகன் அடிக்கடி சொல்லுவான். அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் காலத்தால் அழிக்க முடியாதது. இன்னைக்கும் நாம ஒவ்வொரு சேனல்லையும் அந்த படங்களை பார்த்துட்டு நாம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கிளீன் அண்ட் நீட் ஹியூமர் கொடுக்கக்கூடியவர். அவருடைய படங்கள்ல வல்காரிட்டியோ அது மாதிரி எதுவுமே இருக்காது. அதாவது ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலா ஒரு தமிழ் படத்தோட அந்த நகைச்சுவையை அந்த தரத்தை இன்க்ரீஸ் பண்ணவர் அவர் தான், வேற யாரும் இல்ல. தி லெஜெண்ட் சித்ராலயா கோபு அவர்கள். இன்னி வரைக்கும் அவர் கிரியேட் பண்ண காதலிக்க நேரமில்லை அந்த ரெக்கார்டை, நான் சொல்றது பழைய காதலிக்க நேரமில்லை 1964 வந்த படம். இன்னி வரைக்கும் 60 வருஷம் தாண்டி இருக்கு. அந்த ஹிஸ்டரிய இன்னி வரைக்கும் அந்த ஒரு ரெக்கார்டை யாருமே பீட் பண்ணது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்ட் தான் மிஸ்டர் கோபு. இன்னைக்கு அவர் தான் நம்ம சந்திக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சார் நமஸ்காரம் சார். ஆரம்பிச்சிடலாமா? ஆமா, அதாவது ஓகே, இன்னும் சின்னதா இருந்துச்சு டிஜிட்டலா. ஓகேம்மா. ஓகே, நமஸ்காரம் சார். நமஸ்காரம். அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு என்எஸ் கிருஷ்ணனுக்கு அப்புறம் அந்த லீனியேஜ்ல அந்த தரமான ஹியூமர், ஒரு இன்னசென்ட் ஹியூமர்ங்கிறது நீங்க கிரியேட் பண்ணதுதான் சித்ராலயா கோபு தான். ஒரு எப்படி சினிமாவுக்கு ஒரு நடிகர்கள் சிவாஜி கணேசன், ஒரு எம்ஜிஆர், ஒரு கமலஹாசன், ஒரு கண்ணதாசன், ஒரு எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, எஸ்பிபி அந்த மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமைங்கிறது சித்ராலயா கோபு. அந்த சடகோபன் கோபுவா சித்ராலயா கோபுவா டிரான்ஸ்மிஷன் அது எப்படி சார் நடந்தது, எப்போ நடந்தது? முதல்ல சொன்னீங்க என்எஸ் கிருஷ்ணன் டேஸ்ல. ஆமா, நான் முதல்ல 9 வயசு 10 வயசா இருக்கும்போது செங்கல்பட்டுல டூரிங் டாக்கீஸ், பில்டிங் கூட கிடையாது, அதுல ஒரு படம் பார்த்தேன். கருட கர்வ பங்கம்னு பேரு. கருட கர்வ பங்கம் வாயில அப்பெல்லாம் புராண படங்கள் நிறைய வந்த காலம் அது. லேட் 40s வச்சுங்களேன், 43. அப்ப எனக்கு நான் தேர்ட் ஃபார்ம் படிக்கிறேன். அப்ப நான் முதல்ல நகைச்சுவை பார்த்தது என்எஸ்கே படம். அந்த படத்துல தான், அந்த படத்துல அவர் ஒரு பாகவதரா வருவார், கர்நாடிக் மியூசிக் சிங்கர். அவர் 6 மணிக்கு கச்சேரி. அந்த கச்சேரியின் போது அந்த மிருதங்கம் வாசிக்கிறவர் ரெகுலரா ஒரு அசந்தர்ப்பம், நான் வில்லேஜுக்கு போயிட்டு இருக்கேன், இந்தவங்க என் மிருதங்கம் வேற யாரையா வச்சு மேனேஜ் பண்ணிங்கோ, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்எஸ்கே பக்கத்துல இருந்த சொல்லுடா மிருதங்கம் இல்லைன்னா களை கட்டாது கச்சேரி, என்ன பண்றது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த காலத்துல தண்டோரம் எல்லாம் போடுவோம் டேப்ல. இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் டண்டன் டனக்கு டண்டனக்கு அழிப்பான் இது அப்படின்னு ஒரு சட்டத்தை கேட்பார். அந்த சட்டத்தை அவனை வீழ்த்திடுவான். அவன் வருவான். வந்த உடனே இப்போ அந்த காமெடி மைண்ட்ல ரொம்ப ஏற்றினேன். நானும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி சொல்றேன். இப்போ அந்த டேப் அடிக்கிறவன் உள்ள வந்தான். அப்பா எனக்கு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம், இன்னைக்கு என் கச்சேரிக்கு நீ கொஞ்சம் தாள ஞானம் இருக்கு, உனக்கு மிருதங்க வாசி மிருதங்கன்னா என்னங்க, நீ டேப்ல தட்டுற இல்லையா, இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்ல தட்டணும், அவ்வளவுதான். என் பாட்டுக்கு தகுந்த மாதிரி அது பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டா கச்சேரி ஆரம்பிச்சிருந்து. இப்போ கர்நாடிக் சங்கீதம் ஆரம்பிச்சார். ரமணி சமானம வரும் அப்படின்னு வளர்ச்சி போடுவார். அவன் டென்டன்வான். இவரு கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் கிட்ட வாப்பா அப்படின்ற அவன் மிருதங்கத்தோட கிட்ட வந்தான். நான் சொன்னது இந்த கிட்ட இல்லை, சங்கீத அப்படின்னு. சரி சார், அதே மாதிரி பாடினா அவன் அதே டெண்டனுக்கு இவன் நம்மளை ஒத்து போக மாட்டான், நாம தான் அவன் ஒத்து போகணும் டியூனை மாற்றிடுவார். ரமணி சமானம் இது I got the very much. இது அப்போ 1940s. அப்போ சீக்கிரம் நாங்கெல்லாம் செஞ்ச கிளாஸ்மேட்டு.
பார்க்கல. இன்னைக்கு நமக்கு சிரிப்பு வருது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்போ என்எஸ்கே பெரிய ஒரு ரொம்ப நாகரிகமான இது இருக்கும். காலச்சுவடுகள்னு தந்தியில சண்முகநாதன் எல்லாரையும் பத்தி எழுதினார். என்எஸ்கேக்கு பிறகு நாகரிகமான நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் கோபுன்னு எழுதினார். தினத்தந்தியில் வந்து அந்த காலத்துல டிவியில பிரபலமாக அப்போ எனக்கு பெரிய இதுவா பூஸ்டா இருந்தது. சண்முகநாதன் எழுதினார். காலசி முறைகள் டைட்டில் எழுதினார். எதுக்கு சொன்னா, நீங்க ஆரம்பத்தில் என்எஸ்கே கிட்ட சொன்னீங்கன்னு. அப்போ எனக்கு டிஎம்எஸ் அவங்க காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஐ நெவர் ஈவன் எக்ஸ்பெக்டட். நான் முதலும் சொந்த பொருள் எடுக்கும் போது அவங்க கூட பேசுற பாக்கியம் கிடையாது. தம்பி, நீ கர்நாடிக் மியூசிக் எல்லாம் பாடுறீங்க. இல்லைங்க, எங்க அம்மாவும் ரொம்ப பாடுவாங்க. கொலுக்கு எங்க அம்மாவை எல்லாரும் கூப்பிடுவாங்க. அப்ப போய் சுண்டல் அவங்களுக்காக போவேன். அவங்க கேள்வி ஞானம் இருக்கு. அது மாதிரி செங்கல்பட்டுல ஆரம்பிச்சது இந்த கேஸ். அதே மாதிரி ஆனந்தபுரம்ல அந்த காலத்துல நல்ல ஜோக்ஸ் எல்லாம் வரும். ஒரு எக்ஸலன்ட் ஜோக். இன்ஸ்பிரேஷன் இல்லாம யாரும் எப்படி எழுத முடியாது. சொல்லுவாங்க நல்ல ஏதாவது ஒரு ஸ்பார்க், அதை வச்சுதான் நம்ம எழுதுறதுக்கு. மோகனே சொல்லுவான், எனக்கு இன்ஸ்பிரேஷனே கோபு தான். கோபுவோட படங்கள் பார்க்க பார்க்க ஒரு 4 படங்கள். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு படமும் கமலுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி உங்களோட படங்களை டிவியில பார்ப்பான், வீடியோல பார்ப்பான். பார்த்துட்டு அந்த ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங்க பார்ப்பான். பார்த்துட்டு அதை மனசுல வச்சுதான் போவான். சொல்லுவான், இன்னைக்கு பார்த்துட்டேன் வீட்டுக்கு வீடு கேசட் எனக்கு கிடைக்காம ஜெய்சங்கர் சண்டை போட்டு நாங்க வாங்கினோம். அதை பாக்கிறதுக்காக ஜெய்சங்கர் டேய் என்னோட பர்சனல் காப்பி தயவுபடி தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. You will be surprised. ஷோ ஃபாதர் ஆர்த்தர் சீனிவாசன் பேரு. நான் பிஃபோர் ஐ குட் கம் டு மெட்ராஸ் அண்ட் சினிமாக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் ஆர்த்தர் சீனிவாசன் தெரியும். ஆமா, ஷோன்ற ஒரு ஃபிகர் பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ இந்த அகஸ்தியன் ஒரு ரைட்டர் அகஸ்தியன் கடுகு முடுகு அப்படின்றெல்லாம் எழுதுவார். அவரும் நானும் ஸ்ரீகர்லாம் ஒன்னா படிச்சவர் தான். அவரும் நாங்கெல்லாம் டிராமா போடுவோம். இதே பெட்ஷீட் எல்லாம் ஒன்னா தைச்சு அந்த ஸ்கிரீனா போட்டு நாங்களே நகர்த்தி அதெல்லாம் பேக் சைட் எல்லாம் கிடையாது. அதை பண்ணிருப்போம். அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணுவார். ஆர்த்தர் சீனிவாசன் ஷோ ஃபாதர் தான் என்கரேஜ் பண்ணுவார். அப்புறம் நீங்க கிளீன் பண்ணுங்கடா அப்படின்னாரு. அப்போ இந்த சந்தானம் சந்திரன்னு மிமிக்ரி பண்ணுவாங்க. அது மாதிரி ரங்கு கோபுன்னு வச்சு நாங்க ஊரா போய் விகடம் பண்ணிருக்கோம். விகடம்னா மிமிக்ரி கிடையாது. நீங்களும் நானும் அந்த அகசியனும். ஆமா, அதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்றது ஆர்த்தர் சீனிவாசன். ஆமா, அவர் நிறைய 10 ரூபா கொடுப்பாங்க. ஒரு ட்ரெயின் எக்ஸ்பென்ஸ் அது மாதிரி ஆகும். ஏதோ பண்ணி அப்படி இல்லை. ஸ்ரீகர் நானும் கிளாஸ்மேட். அது நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அவன் 7th ஸ்டாண்டர்ட்லயே அவன் எழுதுவோம். அவன் ஹீரோ, நான் காமெடியன். அப்போ நீங்க காமெடி. அப்போ பின்னாடி பிற்காலத்துல அவன் முக்கோண காதல் கதை மன்னன் மாதிரி எழுதியிருந்தார். நான் காமெடி எழுத ஆரம்பிச்சேன். நான் இன்ஃபேக்ட் அதுவே எனக்கு கேட்கணும்னு வாஷிங்டன் திருமணத்தில் நீங்க ஒரு சாஸ்திரிகள் ரோல் பண்ணிருப்பேன். ஆமா, ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் இன்ஃபேக்ட் ஒரு நாளைக்கு டிராமாக்கு மாது +2 டிராமாக்கு நாகேஷ் வந்திருந்தார். அந்த நாடகம் பிரகாரம் எப்படின்னா, மாதுவோட ஃப்ரெண்டுக்காக பார்த்த பொண்ணு வந்து காது கேட்காது, அவ அப்பாவுக்கும் காது கேட்காது. எப்படியாவது இந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவன் அடம் பிடிப்பான். மாது கல்யாண சத்திரத்தை அன்னைக்கு போனோம்னா சாஸ்திரிகளுக்கும் காது கேட்காது, அவரோட பேச ஆரம்பிப்பான். அப்ப எனக்கு ஒரு டைலாக் இருக்கும், என்ன அது பொண்ணுக்கு காது கேட்காது அப்பனும் காது கேட்காது, இங்க வந்து பார்த்தா உனக்கும் காது கேட்கலையாடுவான். நான் சைட்ல ட்ராமா பார்த்தேன். இங்க தாண்டா கோபு எல்லாம் ஏன் டிஃபரன்ஸ்னா இதான். போன கூட்டர் 2 பேர் செவிடுன்னு சொல்லிட்டு 3ஆவதா சாஸ்திரிகளை பாக்குறேன். எதுக்கு இவ்வளவு டைலாக் சொல்ற? நீயுமான்னு கேளு, போறோம் நீயுமான்னு கேளு. அவ்வளவுதான் கோபு, நீயுமா அப்படின்னு கேப்பா. நீ அடுத்த வாட்டி சொல்லி பாரு, அது ஜனங்க சிரிக்கலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். அதே மாதிரி அடுத்த வாட்டி அது சொன்ன பயங்கர அப்ளாஸ் சொல்லிட்டு போச்சு. அன்னைக்கு வரும்போது நாகேஷ் வந்து கார்ல அவரை ஆத்துல டிராப் பண்ணேன். அப்ப நான் கேட்டேன், ஏ சார் இந்த காதலுக்கு நேம்ல நீனா அதெல்லாம் சொல்லுவேல, அதெல்லாம் எப்படி சார், எங்க இருந்து அதெல்லாம் பிடிக்கிறது? அத்தனையும் கோபு கத்து கொடுத்தது. அவரோட பிரயோகம் தான் எல்லாமே. ஷூட்டிங்ல இருக்கும்போது, பேசும்போது, டைலாக் சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு அழகா சொல்லி கொடுப்பான். அதை பார்த்துதான் நாங்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி பண்ணோம். நான் சொல்றது நாகேஷ் இறந்து போறதுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி. அதுக்கு ஒரு சின்ன வயசுல இந்த ஒரு தூண்டுதல் இருக்கணும். எங்க மதரே எனக்கு இன்ஸ்பிரேஷன். எங்க அம்மாவுக்கு துக்கமே பிடிக்காது. எப்பவும் கலகலப்பா இருக்கணும். பணம் காசு இருக்கோ இல்லையோ
எங்கள் அப்பா ஸ்கூல் வாத்தியார் தான், பிஏ எங்கள் அப்பா ரொம்ப சாஃப்ட் டைப்பு. எங்கள் அம்மா ரொம்ப தஞ்சாவூர் பக்கம் கலகலப்பாக இருப்போம். அந்த காலத்தில் டிஎன் ராஜரத்னம் தோடின்னு கேட்டாக்க ஒன்று ராஜரத்னம் தோடி, இல்லைன்னா அரியக்குடி ராமாண்டேந்தர் தோடி. அதை கேட்டாங்கன்னா மற்ற பாடுறதா தோடியா அப்படின்னு கலகலப்பாக பேசிட்டு இருப்போம். அப்பெல்லாம் தசரா, அதாவது நவராத்திரி போது 10 நாள் உற்சவம் நடக்கும். கடைசி நாள் அன்னைக்கு டிஎன் ராஜரத்னம் பிள்ளை எங்கள் ஊருக்கு வந்திருக்காரு. அம்மன் இதுக்கு நவசனம் நைட்டெல்லாம் வயசுன்னு போடுற செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல அவரை நாட்டுக்கு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அடுத்த நாள் கேட்கல எங்கள் அப்பாவை, ஏஞ்சி ராஜரத்னம் நாதஸ்வரம் கேட்டியா? கேட்டேன், அதெல்லாம் கொடுக்குறது இல்லைம்மா. இதை நான் சாந்தி நிலையத்தில் எழுதினேன். அது நிறைய டாலர்லாம் தோணுது, அதில் ஒன்று கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம இதெல்லாம் கொடுக்கறது இல்லைம்மா அப்படின்னு சிரிக்காம சொல்லுவோம். எங்கள் அப்பால கவலை அடிக்க போதும் அடிக்க போயிடுறோம், கொண்டாடிக்கிட்ட பயம். அது மாதிரி இப்போ அமெரிக்கால ஒரு 3 இடத்துல ஸ்டாண்டப் காமெடி பண்ணேன். அப்ப பண்ணும்போது நான் காமெடின்னு சொல்லும்போது நான் உங்களை வச்சுதான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. யூ வில் நாட் பிலீவ் இட், அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோல ஒரு 1000 பேர் இந்த கிரௌட்ல நான் வந்து ஐ எம் a great fan of சித்ராலயா கோபு, உங்கள எவ்வளவு பேருக்கு அவரை தெரியும் தெரியல அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அத்தனை பேர் அப்ளாட் பண்ணான், அத்தனை பேர் கைத்தட்டான். நான் சொன்னேன் இந்த மாதிரி ஊட்டி ஊர்ல ஒரு ஜோக் ஒன்று வரும், ஒரு ஹியூமர். வியாதியஸ்த வந்து டாக்டர் பார்க்கறதுக்கு வந்திருப்பான். நாகேஷ் தான் டாக்டர். டாக்டர் என்ன தெரியுதா? தெரியலையா பாரு, நான் உங்க பேஷண்ட், இருக்க முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தை, இருக்க முடியாது. அதோட முடிஞ்சு போச்சு அந்த ஜோக்கு. அப்படி ஒரு அப்ளாஸ் அங்க தியேட்டர்ல. அதே மாதிரி கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன புதுசுல தான் நான் சினிமாவில் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் படம் என்ன? கல்யாண பரிசு. அதுல மன்னாரன் கம்பெனி இன்னைக்கு சொன்னீங்க. அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு பண்ணி கொடுத்தது சொல்லியிருந்தோம். வெரி கிரேட். அதாவது குருன்னு சொல்ல முடியாது, நாங்கள் 2 பேரும் அதே பெரிய ஃப்ரெண்ட்ஸு. அவங்க என்ன ஆஃபீஸுக்கு வந்து முதல்ல நான் ஒரு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் அந்த டைலாக்லாம் அங்கே நிஜமாவே வேலையா இருந்தேன். இன்ஃபேக்ட் மோகனே நிறைய டிராமால இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிப்போம். என் ஆஃபீஸ்லேயே ட்ராக் பண்ணி ரைட் திங்ஸ் வரும் கல்யாண பரிசு. இன்னைக்கு அந்த மன்னாரன் கம்பெனியை பற்றி பேசுறாங்க. அதே மாதிரி அந்த கல்யாண பரிசு எடுக்கிற பீரியட்ல எங்க மாமியார் தவறி போயிட்டாங்க. கொஞ்சம் சொந்த ட்ரிப்ளிகன்ல சொந்த வீடு, ஒரு சின்ன நிலம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு ரெகக்னிஷன் இருக்கும் இந்த சொசைட்டியில. அப்போ அந்த அம்மா இறந்து போயிட்டோம்னா எல்லாரும் சுபத்தன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கா, ரிலேஷன்லாம். என் ஒய்ஃபும் இருக்கா. எங்க அம்மா உறக்க, ஏண்டி கமலா உங்க அம்மாவுக்கு ஏடி வாங்கிட்டியோ அப்படின்னு அந்த சொத்தை தான் இந்த அம்மா கேட்கறாங்க. எல்லாம் பாயசம் சாப்பிட்றவங்க பாயசம் ட்ராப் பண்ணிட்டு எல்லாம் கம்மன்னு இருந்தா. நான் வந்து இப்படி இருந்தேன். அம்மா அப்படின்னா இல்லை ஏரியா வைக்கலாம்னா செகண்ட் டைம் கேட்டா அவ முழிக்கிறா. இந்த ராமரத்னம் ஜோக்க அந்த ஞாபகம் சார். காதலிக்க நேரம்ல அது வந்து அன்பீட்டபிள் ஒரு பிலிம் சார். அது நீங்களே ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு படமா வருமானு நினைச்சு எடுத்திருப்பேலா தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் மோகன் சாரும் மோகனும் கமலும் உட்காந்து இந்த படங்கள் அடுத்து என்ன பண்ண காதலிக்க நம்மளை பீட் பண்ணும் மோகன், நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னு கமல் சார் சொல்லுவார். மோகன் சொல்லுவார், அல்டிமேட்லி அவளால பண்ண முடியாது, இன்னும் அந்த எவரெஸ்ட் நம்ம இன்னும் ரீச் பண்ணல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். அந்த காதலிக்க நம்மளை எப்படி சார் உருவாச்சு? அதாவது சீசர் வந்து முதல் படம் டைரக்ஷன்லயே இந்த ஸ்புட்னிக் இது மாதிரி சைன்னு வேலைக்கு போயாச்சு. ஆமா, இந்த பரமபதம் இதில் பெரிய ஏரி வருமே, ஆமாம், அதில் ஏரியில் ஏறுற மாதிரி டாப்பு இதுக்கு போயிட்டார். முதல் படத்துலேயே அதே ஹிந்தியில் எடுத்தோம் கல்யாண பரிசு. ராஜகபூர் ஆக்ட் பண்ணார், வைஜெயந்தி மேலே ஆக்ட் பண்ணார். நான் அப்போல்லாம் பாம்பேல டக்கோட்டான்னு ஒரு ஃப்ளைட்டு அதில் போயிட்டு வந்துட்டு மியூசிக் டைரக்டர் ரவி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் செங்கல்பட்டில் சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ்ல டிக்கெட்டை கணபதி டாக்கீஸ்னு ஒரு டாக்கீஸ் பார்த்துருக்கேன். அப்போ ராஜகபூரை கிட்ட பார்த்த உடனே நினச்சேன் இதெல்லாம் நினைச்சமா. அது மாதிரி டெவலப் ஆகி நிறைய படங்கள் ஸ்ரீதருக்கு வந்தது. எப்பேற்பட்ட படங்கள் காதலிகளுக்கு முன்னாடி சுமதியாங்கி, போலீஸ்காரர்கள், டிஎம்க்கு சொந்தமாக ஒரு படம் பண்ணோம் மீண்டும் சொர்க்கம். மீண்டும் சொர்க்கம் அது ஸ்ரீதர் யூனிட்னா
அதை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ சிவாஜி எம்ஜிஆருக்கு தான் மார்க்கெட். சேலபிள் வேல்யூ அவன் 2 பேர் தான் இருப்போம். சீசருக்கு ஒரு மார்க்கெட் வந்தது, டைரக்ட் வேல்யூ. அது மாத்திரம் இல்லை, அப்புறம் ஒரு காலகட்டத்தில் மணிரத்னத்தினுடைய சித்தப்பா வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி, அவர் இந்த சத்யஜோதி பிலிம்ஸ் இருக்க, அவருடைய ஃபாதர் கோவிந்தராஜன், இவங்க 3 பேரும் பார்ட்னர்ஷிப்ல வீனஸ் பிக்சர்ஸ், அதெல்லாம் அமரதீபம் இதெல்லாம் கல்யாண பரிசு அதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்த உடனே நீங்க வெளிப்படலாம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி. அப்போ சீக்கிரம் சொன்னா, நாங்க யூனிட்டா இருக்கோம், அது மாதிரி நீங்க எல்லாம் பேச நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் சித்ராவில தனியா நானு வின்சென்ட், சி.வி. ராஜேந்திரன், அதெல்லாம் பார்ட்னர்ஷிப் நிறைய படங்கள். எங்க முதல் படம் தேனிலவு, ஜெமினி கணேசன், அதெல்லாம் முதல் படம் சித்ரா பேனர்ல. அப்போ ஜெமினி கணேசன் ஹீரோ, வைஜெயந்தி, தங்கவேலு, கே.ஆர். தங்கவேலு. அந்த படம் வந்து கல்யாண பரிசு மாதிரி போடலையே தவிர சீசருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கிங் ரொம்ப மாடர்னாக இருக்கிற ஒரு டைரக்டர்னு சொல்லிட்டு, அப்போ அவருடைய இதில் ஈக்குவலாக பீம்சிங்கும் நல்ல சேலபிள் வேல்யூஸோட படம் கொடுத்தவர். அந்த காலம் ஒன்று சீதர் குரூப்பு, இன்னொன்று பீம்சிங் குரூப், சிவாஜி காவல், அது மாதிரி இருந்தப்போ தேனியில் அப்புறம் நெஞ்சில் பேசிக்கலி பார்த்தா தேவிகா தவிர நீ எல்லாம் புதுசு. நாகேஷ் ஃபர்ஸ்ட் பிக்சர், அப்புறம் முத்துராமனுக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர். கல்யாணகுமார்னா யாருன்னு தெரியாது, ஏதோ அவர் கன்னட டிராமாலேருந்து பிக்சருக்கு அப்புறம் தான் வந்திருக்காரு. இது அதை வச்சு ஒரு 25 நாள் வகைக்கு நெஞ்சில் வழக்கம் போல முக்கோண காதல். அது நாகேஷ்க்கு அது ஃபர்ஸ்ட் படம் இல்லையோ? ஆமா, சின்ன சின்ன படங்கள் பண்ணி நடிச்சதுதான். ஆமா, அப்போ நாகேஷ் எப்படி பழக்கம்னா, பாலாஜி ஆர்டிஸ்ட் இருக்காருல்ல, அப்போ அவர் டிராமாவெல்லாம் போட்டுருக்காரு. அந்த டிராமாவில் நாகேஷ் நடிச்சிருக்கான், நல்லா நடிப்பான் அப்படின்னு சொன்னா, கோபுகிட்ட சொல்லிடுங்க, அவன் ஞாபகப்படுத்த, நான் கூப்பிடுறேன் அவனை அப்படின்னு சீக்கிரம் சொல்லியிருந்தாரு. எனக்கு வெள்ளி அந்த பையனை பாலாஜியை கூப்பிட்டாரு, அந்த பையனை கூப்பிடுன்னு சொல்லி அப்போதான் நெஞ்சில் என்ட்ரி. பட் ஸ்ரீதர் என்கிட்ட சொன்னது, இது வந்து அவுட் அண்ட் அவுட் சென்டிமெண்டல் டைப் ஆஃப் படம், நீ ரொம்ப சீன்ஸ் வச்சுக்காத, இன்னும் ஒரு 4-5 இடத்துல வந்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாகேஷ் புக் பண்ணோம். நாகேஷ் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா, காத்தால கோபு சார் அப்படின்னு கூப்பிட்டான். லஞ்சு டைம்ல மத்தியானம் என்ன எடுக்க போகிறோமா, அதாவது கோபு அப்படின்னு சாரை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நாளைக்கு எத்தனை மணிக்கு ஷூட்டிங், என்ன கோபு அப்படின்ட்டான். ஸோ ஒரே நாள் அவ்வளோ க்ளோஸ் ஆகும், அது ரொம்ப இதுவாக இருக்கும். அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் எழுதினேன், மனோரமா சொல்லுவோம், ஒரு லவ் சீனில் நாங்கள் தொப்பி பேசாதீங்க, உலகம் பார்த்து உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, அது உலகம் நடக்குது, அது சின்ன உருண்டை அப்படின்னு. அப்போ எனக்கு கையில் பூசுத்து பேண்டேஜ் போட்டுருச்சே, இந்த நேரம் சுற்று இல்லை அப்படி எதுவான் அப்படின்னு சீக்கிரம் அப்ரிஷியேட் பண்ணுவோம். அவர் ஒரு என்ன வந்து பர்மனெண்ட்டாக வந்து அப்பப்போ பேக் பண்ணுறா அப்படின்னா, நான் சீரியல்லாம் விட்டு வர மாட்டேன். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வெளில வந்து நீங்கள் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் ரொம்ப நல்லா போச்சா? ஆமாம் ஆமாம், தெரிவிக்க போச்சா? காசேதான் கடவுளா நிறைய கசை, அது உத்தரவிட்டு உள்ளவா, அது வந்து சக்கரவர்த்தி இல்லை, ராஜேந்திரனா. ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு 2 people. ஒன்று சிவாஜி, நம்ம சைனீஸ் அக்ரேஷன் வந்தபோது ஸ்டார் நைட்டு கல்யாணம், ஸ்டார் நைட்டு ஒன்று நடத்தி, அதில் ஸ்ரீதர் சிவாஜி அளிக்கும் நட்சத்திர இரவு அப்படின்னு டைட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டார். இந்த கல்கா கல்யாணம் ஸ்கிரிப்ட் எழுதி போனால் அது ஹிட் ஆகிடுது. 5 டிஸ்ட்ரிக்டில் போட்டோம், 5 இது. அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி கை கட்டுறாங்க ஒவ்வொரு இடத்துல. இந்த ஸ்டேஜ் நல்லா இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆசை வந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய பெரியப்பா பிள்ளையும் அனந்துவும் என் வீட்டில், அப்போதான் முதல்ல அனந்து பார்த்தேன். அந்த அனந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு, காரணம் கேட்டவாடின்னு. ஏதாவது ஒரு சுந்தரராஜன் வந்து இனிமேல் நடிக்க முடியாது, சினிமாவுக்கு போகிறேன்ட்டால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் மனோரமா நடிச்சு கொடுப்பாங்க.
மனோரமாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறேன் பார்த்து சொல்லிட்டு மனோரமாவுக்கு ஃபோன் பண்ணேன். யார் அது? அனந்த் ட்ராமா. ஆமாம், காரணம் கேட்டுவாடி. காரணம் கேட்டுவாடி. அதுதான் முதல் யூனிட்டி கிளப் என்னுடைய அசோசியேஷன். ஓ, நான் மனோரமாவுக்கு ஃபோன் பண்ணமா, ரொம்ப பிஸியா அப்போ. பாதி நாள் பாம்பேல இருப்பேன். என்ன நெஞ்சிலையும் ஹிந்தியில் எடுத்தோம், காலேஜ் நேரமில்ல ஹிந்தியில் எடுத்தோம். எல்லாம் நான் அங்கே போய் சங்கர் ஜெயகிருஷ்ணன் ஃப்ரெண்டு மாதிரி பழகுவார். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் லட்சுமிகாந்த் சார் அந்த பாதி நாள் அங்கே இருப்பேன், பாதி நாள் இங்கே இருப்பேன். ரொம்ப பிஸியாக இருப்பேன் பீரியடு. அப்போ மனோரமா சொன்னா படித்தேன். அது நான் கலைஞர் ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அண்ணா எழுதின ஸ்கிரிப்டில் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ட்ராமா பார்த்தேன்னா நான் தனியாக காமெடி நீயாக நிற்கணும், நிறைய காமெடி பண்ணணும்னா சரி நானும் சில சீன்ஸ் எழுதி கொடுக்குறேம்மா, ஹெல்ப் பண்ண இந்த பசங்களுக்கு நேம் இருந்தால் டேட் கிடைக்குன்றாங்க. சரி சார்ன்றாலும் நானும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி இது பண்ணேன். ஒரு நாளைக்கு போய் மனோரமா இவங்களெல்லாம் கொஞ்சம் மதிக்கணும்னு சொன்னால் நம்ம அடிக்கடி போய் தள்ளி நிறுத்தணும்னு சொல்லி 6 மணிக்கு மேலே ரிஹர்சலுக்கெல்லாம் போவேன். அதில் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ரோல் ஒன்று, அதுக்கு யாரோ அமையலைன்னாங்க. அதை நானே பண்ணி காமிச்சேன். நீங்களே பண்ணிட்டீங்களா மனோரமா? சரி சொல்லிட்டு அதை பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே அண்ணாமலை மன்றத்தில் நிறைய கிளாஸ் இருக்கு, இந்த மீடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பக்கம் ராகினி ரெக்ரியேஷன், அப்போ நீங்க இல்லை, அப்போ ஒரு பக்கம் ராகவன் நடத்திட்டு இருக்காரு, இந்த பக்கம் திரும்பினா சகசநாம ஸ்டேஜ் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் சிவாஜி சார் சிவாஜி நாடகம் அவங்க லங்கேஸ்வரன் மனோகர் நிறைய உங்களுக்கு ராகினி ஆமாம்மா யூனிட்டி கிளப் அதுல போயிடுவேன். அப்ப அதுல சம்பத்னு ஒரு பையன் நடிச்சாரு. ஆமா, அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படி கிரியேட் ஆச்சு. அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்தேன். சீரியல் கூட என்னடா சம்பாதிக்கிற நேரத்தில் டிராமான்னு ஓடல, 75 ரூபாய்க்குள்ள கிடைக்காது, அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த 3 மணி நேரம் த்ரில் இருக்கு பாரு, அந்த த்ரில்லுக்காக தான் நான் போவேன். அப்படின்னு கிடையாது. அது அனன்ஸு வெளியில போயிட்டார். மறுபடியும் பாலச்சந்தர் கூப்பிடுறாரு. அப்போ நான் சாந்தி நிலையிலேருந்து வருஷன் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் ஆனந்த விடன் ஃபேன். ஆரம்பத்தில் அந்த ஆனந்த விடன் ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிப்பேன். ஒரு ஜோக் கூட எனக்கு இன்னும் 93 எனக்கு இன்னும் ஸ்டில் ஃப்ரெஷ் இன் மை மெமரி. ஒரு ஹோட்டலில் ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு மிடில் ஏஜ் மேன் ஒருத்தர் வருவார். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், அது 5 வெளியில் இந்த ஜோக் அது. பட் ஹவ் ஐ காட் இம்ப்ரெஸ், அதை பண்ண உடனே அந்த ஹோட்டலில் கீழே எல்லாம் அவசியம் இல்லை சார், மாடியில் இருக்க போய் சாப்பிடுவோம் அப்படின்னு பகையில போட்டு முதலாளி சொன்னார். தெரிய ஒரு மாடிக்கு போதா, மாடி ஏறும்போது 4வது செல்வின்னு கீழே விழுந்துடுறாரு. எல்லாம் அள்ளி போய் அந்த முதலாளி முதல்ல அடிக்கடி ஒன்றும் பண்ணலையே, இல்லை கோகுல் கேரிகேச்சர் போட்டிருப்பார், 3 கேள்விக்குறி மாதிரி வேலை அது மாதிரி போட்டிருப்பார். அவர் கேட்பார் இன்னும் அடி இல்லாமல் ஐயாக்க ரோஸ் வாட்டர் கொடுக்குறான், அப்போல்லாம் ஐஸ் வாட்டர் காலனா அதை கொடுத்த உடனே அதை நிதானமாக சாப்பிடுவார். சாப்பிட்டு இப்போ பரவாயில்ல அவனை கேட்கலாமா என்ன, இப்போ அந்த 4வது படிக்கட்டில் நான் வச்சு ஐஸ் வாட்டர் கொடுத்தீங்க, எத்தனாவது பள்ளியிலேருந்து வந்தால் பாதாஜி கொடுத்துருப்பீங்க. இதே சின்ன ஜோக்காக இது நான் இப்போ கதையாக சொன்னேன் உங்கள்கிட்ட, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறேன். எங்கள் ஊர்லாம் செங்கல்பட்டுலாம் எல்லாம் பாதி ஊரே மெட்ராஸுக்கு வந்துடும். காலையில் 8 மணிக்கு ட்ரெயின் ஏறிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு லோக்கல் இதில் செங்கல்பட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த ட்ரெயினில் தான் இந்த புக்கெல்லாம் கல்கி ஆனந்தவிடன் வரும், அதெல்லாம் வரும். நான் வெயிட் பண்ணி ஆனந்தவிடன் வாங்கி போவேன். எங்கள் அம்மாவும் ஒரே ரீடர். எங்கள் இடத்துல கலைமகள் இது மாதிரி ஸ்டாண்டர்ட் மேகசின் கல்கி இது ஆனந்தவிடன் 3 மஸ்ட். அது வியாழக்கிழமை சாயந்தரம் வரும். ரொம்ப அதே மாதிரி சந்திரல அட்வர்டைஸ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் பிரம்மாண்ட செட்ஸில் போட்டு வரும். அப்போ இந்த வாசனை பேர் பண்ணுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறான்னு நினைப்பேன். கரெக்ட். I never anticipated that I would sit with him for discussion. Super. இன்னைக்கு நினைச்சு அதை பெருமைப்படுறேன். எப்போ வாசன் கூட வாசன் அதே மாதிரி ஏபிஎம் படங்கள்லாம் நான் ஃபேஷன் டாக்கீஸில் ஸ்கூலுக்கு பார்த்துருக்கேன். இப்போ 2 பேரும் பார்க்க முடியுமான்னு நினச்சிருக்கேன். அவர் ஒரு படத்துக்கு இல்லை கிளீன் பிள்ளை செஞ்சு அவர் மாப்பிள்ளை ஒரு படம் இல்லை சாப்பிட்டீங்க இல்லையா, அவர்
வாசம் தான் அப்படியே நடுங்கும். எப்பேற்பட்டாங்க 3 பேர், நாகிரெட்டியார், ஆமா, ஏவிஎம் செட்டியார் அண்ட் வாசன் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிருக்கு. எவ்வளோ பெரிய அவர் கூட நம்ம இந்த ஸ்க்ரீன் பிளே இது டிஸ்கஸ் பண்ணுறதே போய் அண்ட் உங்க ஸ்ரீதருக்கும் சரி, உங்களுக்கும் சரி, சிவி ராஜேந்திரனுக்கும் சரி, அந்த மியூசிக் சென்ஸ் ரொம்ப உண்டு. உங்க படங்கள் எல்லாம் வந்து எல்லாம் நான் தான் பார்த்துப்பேன். அதான் சொல்றேன், நல்ல பெஸ்ட் சாங்ஸ் உங்க படங்கள் எல்லாமே. அதாவது படத்தை மீறி அந்த சாங்ஸ் வந்து டாமினேட் பண்ணும். ஸ்ரீதருக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிக்கும், ஓ, பாட தெரியாது. நான் கொஞ்சம் சுமாரா பாடி. சோ நீங்க கம்போசிங்ல நீங்க உட்காந்து போய் ஆமா, கம்போசிங் போது நானும் எம்எஸ் கன்னடம் இருப்போம். ஓ, அது ஈவன் ஹிந்தி பிக்சர்ஸ்லாம் கூட ஸ்ரீதருக்கு பொறுமை இருக்காது. ஏன்னா அப்பெல்லாம் லதா மங்கேஷ்கர், வனாப்புலி அவங்க டேட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அது சங்கர் ஜெயகிருஷ்ணன்லாம் யாராக இருந்தாலும் அந்த அம்மாக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த அம்மா கொடுக்குற டேட் சொல்கிறான்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு வந்துடுவார் ஷூட்டிங்கு. நான் இருந்து இந்த ராஜேந்திர கிருஷ்ணனை உட்கார வச்சு சங்கர் ஜெயகிருஷ்ணனோட இது போயிட்டு அது மாதிரிலாம் கூட பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜெய்சன் ஸ்டார்டட் லைக்கிங் மீ. என்ன முன் சீட்ல உட்கார வச்சு மெரின் டிரைவ் பண்ணிட்டு சிங் சம் கர்நாடிக் சாங் நான் பாடியிருக்கேன். ஓ, யாருக்கு? நான் பாடியிருக்கேன் ஜெய்கிஷன் கிட்ட. ஜெய்கிஷன்? ஆமா, நான் மலைய மாடுறோம். அந்த சங்கர் ஜெய்கிஷன் மலைய மாடுற ராகத்தை பாடி early morningல இந்த ராகத்தை நாங்கள் பாடுவோம்னு மலைய மாடுறத பாடி காமிச்சுட்டு சீட் பாடுறவர் 2-3 நாள் கழிச்சு கோப்போ யுவர் சாங் இஸ் ரெடி அப்படின்னாரு. அப்படியா? கண்ணை போட்டு ஸ்ரீதர் பண்ணு ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூன்னு சொல்லிட்டு பார்க்க வர. இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்களா, இது வந்து நான் 2 பார்ட்டா கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் முதல்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவரோட பேசலாங்கிறதுக்காக தான் போனேன். பட் ஆனா அவர்கிட்ட அவ்வளோ கண்டென்ட் இருந்தது, அவ்வளோ ஹியூமர் இருந்தது, அவ்வளோ சுவாரஸ்யமா அவர் பாட்டுக்கு பேசிட்டே வந்தாரு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டரப்ட். இதை வந்து கட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இல்லை நீங்க பேசிட்டே இருங்க சார், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எடுத்து பார்த்தும்போது தெரிஞ்சது கிட்டத்தட்ட 50-55 நிமிஷம் வந்தது. சரி, 2 பார்ட்டா கொடுக்கலாம் அப்படின்னு செட் பண்ணேன். இன்னைக்கு நீங்க பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டை இன்னொரு 3 நாள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹோப் யூ என்ஜாய்ட் தி ஷோ. அடுத்த பார்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.